ஸ்கூல் விட்டு வந்ததுமே கிட்ஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது போல் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வேர்க்கடலை தேங்காய் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸ் ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலையை கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வறுத்துட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப்பில் 15 முழு முந்திரி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாதாம் இருந்துச்சுன்னா ஒரு 10 பாதாம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை வெறும் முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வேர்க்கடலை அரைப்பட்டிருக்கணும், ஆனால் உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இப்போ இதே மிக்ஸி ஜாரில் தேங்காவை 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி 1 கப் ஃபுல்லாக இது போல் அளந்து சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் இந்த அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு நான் வறுத்துக்க போகிறேன். ஈரப்பதத்தோடவே ஸ்நாக்ஸ் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும். 1 நாள் 2 நாள் தான் நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது 4-5 நாள் வச்சு நம்ம சாப்பிடலாம். தேங்காவோட ஈரப்பதம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நான் வந்து வறுத்துக்கிறேன். தேங்காவுடைய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கொட்டும் போது நல்லா இந்த போல் உதிரி உதிரியாக விழணும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல் தூசி எல்லாம் இருக்குன்றதுனால நான் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாகு எடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் அளந்து சேர்த்துருக்கேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 டீஸ்பூன், அதிகபட்சமாக ஒரு 1/4 கப், அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி சேர்த்துக்காதீங்க. நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே இப்போது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பாகு ஒரு கம்பி பதம் மட்டும்தான் வரணும். ரொம்ப பாகு வந்து முறுகிடக்கூடாது. தண்ணியும் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு ஒரு கம்பி பதம் வந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி பாகை எடுத்து கையில் கொஞ்சம் தொட்டு பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு கரெக்டாக பாகு வந்து வந்துருச்சு. கொஞ்சமாக பாகு கையில் இப்படி தொட்டு பாருங்கள். இந்த மாதிரி கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும். இதுதான் கரெக்டு. பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாகு வந்ததுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ட்ரையாக வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துடுறேன். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையே சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வந்து அந்த கெட்டித்தன்மைக்கு வந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அப்படியே ஒன்றா இது போல் வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சமாவது வந்து பீஸ் போடுறதுக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கிறேன். ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் பின்னாடி கொஞ்சம் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா அழுத்தி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்காது, நம்ம சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட போகிறோம். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், அப்புறம் கட் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பீஸ் போட்டுட்டேன். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் வேர்க்கடலை போட்ட பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்காது. நம்ம புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிட. ஆனால் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். தேங்காய், வெல்லம், வேர்க்கடலை இருந்துச்சுன்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த பர்ஃபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கடலை மிட்டாய் செய்கிற மாதிரிலாம் இருக்காது. இது போல தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை தேங்காய் பர்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.